பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ நாம் ஃபிசிக்ஸ் பாடத்தில் ஜேகே சார் புக்கில் ஹீட் அலகு 4ல் 2வது பகுதி வெப்ப விரிவுக்குள்ளே இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். முதலாக கேள்வியை பார்ப்போம். ஒரு 2 ரூபாய் நாணயத்தின் வெப்பநிலை 100 பாகை சீனால் அதிகரித்தால் நாணயத்தின் ஆரை 5 வீதத்தினால் அதிகரிக்கிறது. அதிகரித்த பரப்பளவு அதிகரிப்பு சதவீதத்திற்கும் அதிகரித்த கனவளவு அதிகரிப்பு சதவீதத்துக்கும் உள்ள விகிதம் என்னென்று கேட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், நீள அதிகரிப்பு சதவீதம் அல்ஃபா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் 5 வீதமா 5 வீதம். ஆகவே பீட்டா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் எக்ஸின் எடுத்தோம்னா, அதே போல் காமா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் ஒயின் எடுத்தோம்னா, இது மூலம் சமன்பாடு 2 3 எடுத்தோம்னா, இப்போ வந்துட்டு முதலாக பரப்பளவு அதிகரிப்பு சதவீதத்தை காண்றா நமக்கு தெரியும், அல்ஃபா அதாவது அல்ஃபா சமன் பீட்டாவின் கீழ் 2 அதே போல் காமாவின் கீழ் 3. ஆகவே ஒரு பீட்டா வந்துட்டு 2 அல்ஃபாக்கு சமன், அதே போல் ஒரு காமா வந்துட்டு 3 அல்ஃபாக்கு சமன். ஆகவே 1 கீழ் 2 எடுத்தோம்னா, அதாவது முதலாவது சமன்பாடு எடுத்தோம்னா 5 கீழ் எக்ஸ் சமன் 1 2 எடுத்தோம்னா 5 கீழ் எக்ஸ் சமன் அல்ஃபாவின் கீழ் பீட்டான்னு வரப்போகுது. அப்போ அல்ஃபாவின் கீழ் பீட்டா வந்துட்டு அல்ஃபாவின் கீழ் 2 அல்ஃபா 5 கீழ் எக்ஸ். ஆகவே எக்ஸ் சமன் 10 வீதம் வரப்போகுது. அதே போல் 1ஐயும் 3ஆம் சமன்பாடையும் எடுத்தோம்னா 5 கீழ் y சமன் அல்ஃபாவின் கீழ் காமான்னு வரப்போகுது. ஆகவே 5 கீழ் y சமன் அல்ஃபாவின் கீழ் 3 அல்ஃபான்னு வரப்போகுது. ஆகவே y சமன் 15 வீதம் வரப்போகுது. ஆகவே இங்கே வந்துட்டு பரப்பளவு அதிகரிப்பு சதவீதத்துக்கும் கனவளவு அதிகரிப்பு சதவீதத்துக்கும் உள்ள விகிதம் என்னென்னா 10க்கு 15. அதாவது எளிய விகிதத்தில் பார்த்தோம்னா 2க்கு 3. ஆகவே ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சர். அதே போல் 2வது கேள்வியை பார்ப்போம். ஒரு இரும்பு கோளம் 0 பாகை சியில் உள்ள அட்கஹோலிலும் 50 பாகை சியில் உள்ள அட்கஹோலிலும் அமிழ்த்தப்படும் போது தோற்ற நிறைகள் W1 W2 ஆகும். அட்கஹோலின் விரிகைத்திறனானது இரும்பின் விரிகைத்திறனிலும் அதிகம். எனவே இதுவற்றிக்கு இப்போ நமக்கு தெரியும், W1 ரெண்டா mg மாறாது, W1 தோற்றம் ரெண்டா U1 மேலுதைப்பு. அதே போல் W2 தோற்றம் ரெண்டா mg மாறாது, U2 தோற்றம் தயாரிக்க போகுது. நமக்கு தெரியும் U சமன் V ρg. இங்கே வந்துட்டு வெப்பநிலை அதிகரிக்கல என்ன செய்யும், வெப்பநிலை அதிகரித்தா அடர்த்தி குறைவடையும். அடர்த்தி குறைஞ்சா என்ன செய்யும், U அதாவது மேலுதைப்பு குறைவடைய போகுது. அதாவது திரவத்தில் அடர்த்தி குறைஞ்சா மேலுதைப்பு, அட்கஹோல் அடர்த்தி குறைஞ்சா மேலுதைப்பு குறைய போகுது. மேலுதைப்பு குறைஞ்சா என்ன செய்ய போகிறார், நிறைய என்ன செய்ய போகிறார் மேலுதைப்பு. ஏன்னா mg மாறாது, mg சமன் W1 + U1 என்றா mg மாறாதுண்டா இவர் குறைஞ்சிச்சுண்டா இவர் கூட போகிறார். ஆகவே எதுக்கு வெப்பநிலை கூட இருக்கோ, வெப்பநிலை கூட இருக்கிறதுக்கு அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைஞ்சா W1 குறையும், அதாவது U1 குறையும், அதாவது மேலுதைப்பு குறையும். மேலுதைப்பு குறைஞ்சா நிறை கூட இருக்கும். ஆகவே வெப்பநிலை 0 பாகையில் இருக்கிறதுக்கு W1 விட 50 பாகையில் உள்ளதுக்கு W1 அதாவது தோற்ற நிலை அதிகமாகிக்கும். ஆகவே W1 விட W2 அதிகமாகவே ஆன்சர் வந்துட்டு 3rd ஆன்சர். 2வதுக்கு ஆன்சர் 3rd ஆன்சர். 3வது கேள்வியை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஏற்றத்திற்கு நீளம் L நீளமுள்ள ஒரு கோளின் நீளத்தில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு 1 வீதம் ஆகும். கோல் ஆக்கப்பட்ட அதே பதார்த்தத்தினால் ஆன 2L நீளமும் L அகலமும் உடைய செவ்வகத்தட்டு மேலே உள்ள வெப்பநிலை ஏற்றத்தினோடு வெப்பமேற்றப்படும் போது அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு. இந்த பரப்பளவில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு அல்ஃபா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் 1 வீதமா. ஆகவே பரப்பளவுனா பீட்டா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் எக்ஸின் எடுத்தோம்னா எக்ஸிங்கில் 1 சமன் அல்ஃபாங்கில் பீட்டா. ஆகவே எக்ஸிங்கில் 1 சமன் அல்ஃபாங்கில் 2 அல்ஃபா. ஆகவே எக்ஸ் சமன் அல்ஃபாங்கில் பீட்டா எக்ஸிங்கில் 1. ஆகவே பீட்டாவிங்கில் அல்ஃபா. ஆகவே 2 அல்ஃபாவிங்கில் அல்ஃபான்னு வரப்போகுது. ஆகவே எக்ஸ் சமன் 2 வரப்போகுது. ஆகவே ஆன்சர் 2 வீதம் வரப்போகுது. ஆன்சர் வந்துட்டு 2nd ஆன்சர். 3வதுக்கு 2nd ஆன்சர். அப்போது 4வது கேள்வியை பார்ப்போம். 20 பாகை சியில் அளவு கோடப்பட்ட உலோகக்கோலை பயன்படுத்தி 30 பாகை சியில் 1 மீட்டர் நீளம் அளக்கப்பட்டது. மீட்டர் கோளின் தோற்ற வாசிப்பு என்னென்று கேட்டிருக்கு. மீட்டர் கோளின் ஏகபரிமாண விரிகைத்திறன் தந்தி. நமக்கு தெரியும், உண்மை நீளம் சமன் தோற்ற நீளம் இன்ட்டு
தோற்ற நீளம் இன்ட்டு உண்மை நீளம் சமன் தோற்ற நீளம் இன்ட்டு 1 + ஆல்ஃபா டெல்டா தீட்டா. சரியா, இங்கே வந்துட்டு உண்மை நீளம் 1 மீட்டர், அதாவது 1000 மில்லிமீட்டர். தோற்ற நீளம் தான் நமக்கு தெரியா 1 + ஆல்ஃபா தெரியும் 3.6 தர 10⁵ தர 20 பாகை சியிலிருந்து 30 பாகை சிக்கு அதிகரிக்கிறார். ஆகவே 10 பாகை அதிகரிப்பு டெல்டா தீட்டா. ஆகவே தோற்ற நீளம் என்னென்றா 1000 மில்லிமீட்டரின் கீழ் 1 + 3.6 தர 10⁴. ஆகவே 1000 மில்லிமீட்டரின் கீழ் 1 + 0.0003 வரப்போகுது. ஆகவே 1000 ஒன்றால் பிரித்தா 1000 தான் வரப்போகுது. இங்கே 1 விட கூட 0.0036 கூட 1 விட. ஆகவே இங்கே பிரித்தா 1000 மில்லிமீட்டருக்கு, அதாவது 1 மீட்டரை விட குறைவாக தான் வரப்போகுது. ஆகவே ஆன்சர் இங்கே வரப்போகுது. 1 மீட்டரோட குறைவாக வைக்கிற ஆன்சரை பார்த்தோம்னா நமக்கு இலகுவாக 0.99964 இலகுவாக எடுக்கலாம். ஏண்டா 0.0012 அல்லது இந்த அளவுக்கு குறைய வாய்ப்பு இல்லை. 0.0064ங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு விதி கூட இருக்க மாட்டான். ஆகவே இலகுவாக நம்ம 2வது ஆன்சர் சுருக்காமலே பார்த்தோண்ட விளங்கும். செகண்ட் ஆன்சர் 0.99964 ஆன்சர் வரப்போகுது. செகண்ட் ஆன்சர். அடுத்து 5ஆம் கேள்வியை பார்ப்போம். சீரான உலோகத்தட்டின் வெப்பநிலை 50 பாகை சியிலிருந்து 60 பாகை சிக்கு உயர்த்தும் போது அதன் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் 0.46 வீதம் ஆகும். அதன் ஏகபரிமாண விகிதத்திற்கு கேட்டிருக்கு. ஆகவே பீட்டா இன்ட்டு டெல்டா தீட்டா தர 100 வீதம் சமன் 0.46 வீதமாகும். ஆகவே நம்மகிட்ட கேட்டிருக்கு ஏகபரிமாண விகிதத்திற்கு கேட்டிருக்கு. இப்போ பீட்டா ஃபஸ்ட்டு பரப்பு விகிதத்திற்கு கண்டுபிடிச்சா 0.46 கீழ் டெல்டா தீட்டா வந்துட்டு 50லேருந்து 60 போகுது. ஆகவே 10 தர 100. ஆகவே 0.46 தர 10⁻3. ஆகவே 4.6 தர 10⁻4 வரப்போகுது. இது பரப்பு விகிதத்திறன். ஆகவே ஆல்ஃபா வந்துட்டு 2.2 பிரித்தோம்னா 2.3 தர 10⁻4. ஆகவே ஆன்சர் வந்துட்டு 3rd ஆன்சர் வரப்போகுது. சரி, அதே போல் 6ஆம் கேள்வியை பார்ப்போம். ஏபி எனும் இரு கோள்களின் நீளங்களின் விகிதம் 0 பாகையில் 2:3 ஆகும். எல்லா வெப்பநிலை வித்தியாசத்திலும் இரு கோள்களின் நீளங்களின் வித்தியாசம் சமனாகுமாயின் ஆல்ஃபா ஏங்கள் ஆல்ஃபா பி ஆனது. இப்போ என்ன கேட்டீங்கன்னா 2 கோள் இருக்கு, அதில் நீளங்களில் விகிதம் வந்துட்டு 0 பாகை சேர்க்கைகளை 2:3. இப்போ எல்லா வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் இரு கோள நீளம் வித்தியாசம் மாறாது. இப்போ எல்லா வெப்பநிலைக்கும் மாறாட்டி ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா பி என்ன கேட்டி. சரியா, ஆகவே இங்கே எப்படி பார்க்குறோண்டா எல்லா வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் மாறாததால் டெல்டா எல் 2க்கும் சமன். அப்போ டெல்டா எல் ஏ சமன் டெல்டா எல் பி. சரியா, டெல்டா எல் ஏ சமன் டெல்டா எல் பி. ஆகவே 2:3 தான் நீளங்களின் விகிதம். ஆகவே 2L இன்ட்டு, அதாவது எல் நோட்டனா 2L டு ஆல்ஃபா ஏ டெல்டா தீட்டா ஒரே வெப்பநிலையில் அதிகரிக்கப்புறம். அதே போல் 3L ஆல்ஃபா பி இன்ட்டு டெல்டா தீட்டா. டெல்டா தீட்டா கேன்சல். ஆல்ஃபா ஏ இங்குள் ஆல்ஃபா பி தானே. ஆல்ஃபா ஏ இங்குள் ஆல்ஃபா பி சமன் 3L இங்குள் 2L. ஆகவே எல்லும் எல்லும் கேன்சல். 3×2 வரப்போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு 3×2 ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. நீள விரிகைத்திறன் அல்ஃபாவை உடைய திண்மப் பொருள் ஒன்று மெய் விரிகைத்திறன் காமாவை உடைய திரவம் ஒன்றினுள் மிதந்து கொண்டிருக்கிறது. தொகுதியை வெப்பப்படுத்தும் போது பொருளானது நீள விரிகைத்திறன் அல்ஃபாவை உடைய திண்மப் பொருள்ண்டா அப்போ அதில் கனவளவு விரிகைத்திறன் என்ன 3 ஆல்ஃபாவை இருக்க போகுது. சரியா, அதே போல் மெய் விரிகைத்திறன் திரவத்தில் அடர்த்தி வந்துட்டும் அந்த திரவத்தில் விரிகைத்திறன் வந்துட்டும் காமாவுடைய திரவம் ஒன்று மிதந்து கொண்டிருக்கிறது. தொகுதியை வெப்பப்படுத்தும் போது பொருள் என்ன செய்யும் பொருள் என்ன செய்யும் கேட்டு. இப்போ எல்லா சந்தர்ப்பத்திலும் அமலுமாண்டா கேட்டால் அப்படி இல்லை. அதே போல் தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்குமாண்டாலும் போல் இங்கே வந்துட்டும் காமா வந்துட்டும் அல்ஃபாவோட பெருசாக எப்போ 3 ஆல்ஃபாவோட காமா பெருசாக இருக்கோ அந்த டைம் எல்லாம் அமலும். எப்போ 3 ஆல்ஃபாவோட காமா சின்னதாக மாறுதோ அந்த டைம் பொருள் மிதக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஆன்சர் வந்துட்டும் 3rd ஆன்சர். 8வது கேள்வியை பார்ப்போம். 5 பாகை சியில் உள்ள பனிக்கட்டி துண்டு ஒன்றோ
+5 உள்ள சீரான நீராக மாறுகிறது. அதன் கனவளவு V ஆனது வெப்பநிலையுடன் மாறுவதை காட்டும் வரைபடம் காட்டி. நமக்கு தெரியும் கனவளவு வந்துட்டும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரை, அதாவது கனவளவு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரை எப்போதும் வெப்பநிலையோட கனவளவு அதிகரித்து தான் போகும், விரிவடைஞ்சி தான் போகும். என்ன தெரியாமல் இருந்தாலும் ஆனால் நீரை பொறுத்த வரைக்கும் 4πc வரைக்கும் குறைவடைஞ்சு திரும்ப மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 0π அதாவது 0πcயோட குறைஞ்ச பகுதியில் அதிகரிச்சுட்டு போவோம். திரும்ப 4πcயிலிருந்து அதாவது குறைவடைந்து அந்த குறைவு தொடர்ச்சி அடிக்க மாட்டா. அதாவது இங்கே போய் இந்த தொடர்ச்சியாக அப்படி குறைய மாட்டா. எப்போதும் கீழுக்கு இறங்கி அதில் இருந்து குறைஞ்சி திரும்ப 4πcக்கு போகிற வளமையை போல் சீர அதிகரிக்கும். இதே அடர்த்திக்கு மாறி நடக்கும். அடர்த்திக்கு எப்படி நடக்கும்னா எப்போதும் வெப்பநிலையோட அடர்த்தி குறைஞ்சிட்டு போகும். வெப்பநிலை அதிகரிக்க அடர்த்தி குறையும். ஆனால் நீரை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை குறைய அடர்த்தி குறைஞ்சிட்டு போய் 0πcயிலிருந்து 4πc வரைக்கும் அடர்த்தி அதிகரித்து திரும்ப 4πcக்கு போகிறோம் பழையபடி குறைஞ்சிட்டு போகும். இது நீருக்கு மட்டும் ஒரு விஷயம் இயல்பு. சரி, ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சர். 8வது ஆன்சர் 4th ஆன்சர். 9வது கேள்வியை பார்ப்போம். வெப்பநிலை 30πcயில் கனவளவு VA உடைய இரும்பு உருளை வெப்பநிலை 60πcயில் உள்ள அட்கஹோலில் முற்றாக அமர்ந்து மிதக்கின்றது. 30πcயில் அட்கஹோலின் அடர்த்தி ரோவும் இரும்பின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்ஃபா, அட்கஹோலின் கனவளவு விரிகைத்திறன் காமா ஆகும். இருப்பின் உருளையில் தாக்கும் மேலுதைப்பு என்னென்று கேட்டு. நமக்கு தெரியும் இப்போ வெப்பநிலை அதிகரிக்க ரோ எப்படி மாறப்போகும்னா ρ1 அதாவது புதிய அடர்த்தி வந்துட்டு ρ0 கீழ் 1 + புதிய அடர்த்தி வந்துட்டு 30லேருந்து 60 போக்கல. அப்போ டெல்டா டீட்டா 1 + டெல்டா டீட்டா இன்ட்டு அல்ஃபா வரப்போகுது. அதாவது அல்ஃபாண்டா காமா வரப்போகுது. இந்த கனவளவு அட்கஹோல கனவளவு தெரியும், விரிகைத்திறன் வரப்போகுது. ஆகவே 30 × காமா இதான் புதிய அடர்த்தி. சரி, அதே போல் புதிய கனவளவு வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா V1 சமன் என்ன வரப்போகுதுன்னா V0 × 1 + இரும்பின் அடர்த்தி என்ன, இரும்பின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்ஃபா. ஆகவே 3 ஆல்ஃபா × 30. ஆகவே V0 × 1 + 90 ஆல்ஃபான்னு வரப்போகுது. சரியா? ஆகவே நமக்கு தெரியும் உருளையை தாக்குற மேலுதைப்பு கேட்டிருக்கு. ஆகவே மேலுதைப்பு U சமன் V1 ρ1 G. சரியா? V1 ρ1 G கேட்டிருக்கு. ஆகவே நம்ம V1 ρ1 G கேட்டிருக்கு. ஆகவே நம்ம இந்த ரோ அதாவது தந்திக்க ரோ சார்பில் அதை கொடுக்கணும். அதே போல் கனவளவு V சார்பில் கொடுக்கணும். ஆகவே V0 இங்கே வீண் தந்திங்க. அது மாதிரி ρ0 நான் எடுத்திக்க. நான் ரோ இங்கே வீண் தந்தி. சரியா? ஆரம்பத்தில் 30πc அடிக்கும் போது இருந்தது. ஆகவே நம்ம பிரதிட்டோம்னா V1 புதிய V1 என்ன V × 1 + 90 ஆல்ஃபா இன்ட்டு ρ1 என்ன ரோவின் கீழ் 1 + 30 காமா இன்ட்டு G. ஆகவே நமக்கு ஆன்சர் வரப்போகுது VρG to 1 + 90 ஆல்ஃபாவின் கீழ் 1 + 30 காமா. ஆகவே ஆன்சர் வந்துட்டு நமக்கு 3rd ஆன்சர் வரப்போகுது. ஆன்சர் 3rd ஆன்சர் வரப்போகுது. அதேபோல் 10வது கேள்வி பார்ப்போம். நாணய குற்றி ஒன்று 50πcயினூடாக வெப்பமாக்கும் போது அதன் ஆரை 10 வீதத்தால் அதிகரிக்கின்றது. ஆயின் ஒரு பக்க நீள அதிகரிப்பு வீதம் கீழ் கனவளவு அதிகரிப்பு வீதம் யாதுன்னு கேட்டு. இப்போ 10 வீதத்தால் ஆரை அதிகரிக்குது, அதன் நீள அதிகரிப்பு வீதம் 10 தான். நம்ம கனவளவு அதிகரிப்பு வீதத்தை காணப்போகிறோம். ஆகவே அல்ஃபா × டெல்டா டீட்டா என்று தர 100. சரியா? 100 சமன் 10 வீதம். அதே போல் காமா × டெல்டா டீட்டா தர 100 சமன் x. இதை தான் காணப்போகிறோம். ஆகவே x × 10 சமன் காமா × அல்ஃபா. ஆகவே 3 ஆல்ஃபாவின் கீழ் அல்ஃபா x × 10. ஆகவே x சமன் 30 வீதம் வரப்போகுது. ஆகவே இங்கே வந்துட்டு ஒரு பக்க நீள அதிகரிப்பு வீதத்துக்கு கனவளவு வீதம். ஆகவே 10க்கு 30. ஆகவே 1க்கு 3 அதிகரிக்க போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு பெஸ்ட் ஆன்சர் வரப்போகுது 10வது. அடுத்த 11வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காட்டியவாறு ஒரு கண்ணாடி பாத்திரம் அறை வெப்பநிலையில் ஒரு திரவத்தினால் அரைவாசிக்கு நிரப்பப்பட்டுள்ளது. சரியா? இப்போ கண்ணாடியினதும் திரவத்தினதும் இப்போ அரைவாசிக்கு நிரப்பப்பட்டு கண்ணாடியினதும் திரவத்தினதும் கனவளவு விரிகைத்திறன்கள் முறையே காமா G காமா L ஆகும். அதாவது காமா கிளாஸ் அதே போல் காமா லிக்விட் ஆகும். வெப்பநிலை பின்வரும் எக்காரணியினால் அதிகரிக்கப்படும் போது திரவமானது முழு கனவளவையும் இடம் கொள்ளும் கற்று.
சரியா, வெப்பநிலையை எவ்வளோ அதிகரித்தா திரவம் முழு கனவளையும் இடங்கொண்டு அடிக்குது. ஆகவே பாத்திரத்தில் இறுதி கனவளம் நமக்கு இப்போ எந்த வெப்பநிலையிலையும் எந்த வெப்பநிலைக்கு உயர்த்தினா ரெண்டும், அதாவது முழு பாத்திரத்தையும் இடங்கொள்ளும் கேட்டால் பாத்திரத்தில் இப்போ ரெண்டும் இடங்கொள்ளுதுன்னா ரெண்டரை கனவளவும் சமனாகிக்க போகுது. பாத்திரத்தில் இறுதி கனவளவும் அதே போல் திரவத்தில் இறுதி கனவளவும் சமனடிக்கும். ஆகவே பாத்திரத்தில் இறுதி கனவளவு என்ன, திரவத்தை நம்ம வி கனவளவு, அதாவது வி கனவளவு எடுத்தோம்னா பாத்திரம் மொத்த கனவளவு ரெண்டு வி கனவளவு வரும். ஆகவே பாத்திரத்தில் 2v இன்ட்டு 1 + காமா ஜி இன்ட்டு டெல்டா டீட்டா சமன் வி, அதாவது 1v இன்ட்டு 1 + காமா எல் இன்ட்டு டெல்டா டீட்டான்னு வரப்போகுது. சரியா, இப்போ நம்ம இதை சுருக்கினோம்னா 2 இன்ட்டு ப்ளஸ், அதாவது வியும் கேன்சல், 2 இன்ட்டு ப்ளஸ் 2 காமா ஜி டெல்டா டீட்டா சமன் 1 + காமா எல் டெல்டா டீட்டா. ஆகவே இங்கே வந்துட்டு 2 அங்கே போனால் மைனஸ் வந்துடும். அப்போ 2 காமா ஜி இன்ட்டு டெல்டா டீட்டா மைனஸ் காமா எல் இன்ட்டு டெல்டா டீட்டா சமன் -1. சரியா, ஆகவே திரும்ப இதை டெல்டா டீட்டாவை பொதுவாக எடுத்தோம்னா 2 காமா டெல்டா டீட்டாவை பொதுவாக எடுத்தோம்னா 2 காமா ஜி மைனஸ் காமா எல் என்று வரப்போகுது சமன் -1 வரப்போகுது. ஆகவே டெல்டா டீட்டா வந்துட்டு -1க்கு 2 காமா ஜி மைனஸ் காமா எல் என்று வரப்போகுது. ஆகவே டெல்டா டீட்டா 1க்கு காமா எல் மைனஸ் 2 காமா ஜி என்று வரப்போகுது. சரியா, ஆகவே ஆன்சர் வந்துட்டு இங்கே தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. 12வது வழியை பார்ப்போம். எல் நீளமும் எம் திணிவுமுடைய ஓர் உலோகக்கோள் ஒன்று உருவில் காட்டியவாறு கோளின் ஒரு முனையினோடு கோளுக்கு செங்குத்தாக ஒமேகா வேகத்துடன் சுழல்கின்றது. வெப்பநிலை 0 பகையினால் அதிகரிக்கும் போது கோளின் கோண வேகம் என்னென்று கேட்டிருக்கு. ஆகவே இங்கே வந்துட்டு எப்படின்னா 12ஆம் கேள்வி ஃபஸ்ட்டுக்கு ஒரு எல் நோட் நீளம் கோளுண்டா அதாவது எல் நீளம் கோளுண்டா திரும்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதில் நீளம் L1 மாறும். சரியா, நீளம் L1 மாறும் என்றால் டீட்டா அதிகரிக்க போகுது, L1 மாறும். ஆகவே ஆரம்பத்தில் ஒமேகா நோட் இருந்துச்சுன்னா இப்போ இது வந்துட்டு ஒமேகா 1 அதிகம். ஆகவே இப்போ ஆரம்பத்தில் ஒமேகா நோட்டில் ஒமேகான்னு தந்திக்கு, அதே மாதிரி எல் ஒமேகான்னு தந்திக்கு. ஆகவே நம்ம இப்போ இறுதி நீளத்தை கண்டால் எல் சமன் எல் நோட் இன்ட்டு 1 + அல்ஃபா டெல்டா டீட்டா, இதுதான் இறுதி நீளம். இப்போ நமக்கு தெரியும் ஐ வந்துட்டு தந்திருக்கு 1/3 ml². சரியா, ஆகவே இது ஆரம்பத்தில் சடத்துவ திருப்பம். இப்போ புதிய சடத்துவ திருப்பம் ஐ டேஷ் என்று பார்த்தோம்னா 1/3 m இன்ட்டு எல் நோட் 1 + அல்ஃபா டெல்டா டீட்டாவாக இருக்க போகுது. இதுதான் புதிய சடத்துவ திருப்பமாக இருக்க போகுது. சரியா, இங்கே வந்து அல்ஃபா டெல்டா டீட்டா முழுவதின் வர்க்கம் இருக்க போகுது. சரியா, இப்போ நமக்கு தெரியும் புதிய சடத்துவத்தில் இப்போ கோண வேகம் என்ன செய்யும், நீளம் அதிகரித்தாலும் கோண உந்தம் காப்படு. சரியா, கோண உந்தம் காப்படுறதால ஐ இன்ட்டு ஒமேகா சமன், அதாவது I1 ω1 சமன் I2 ω2. சரியா, இங்கே வந்துட்டு I1 ஆரம்ப முதல் இருந்த I1, அதாவது ஆரம்ப சடத்துவத்திற்கும் 1/3 ml² இன்ட்டு ஆரம்பம் ஒமேகா. அதே போல் இப்போ புதிய ஒமேகா தான் காணப்படும். இங்கே 1/3 m இன்ட்டு எல் 1 + அல்ஃபா. இப்போ இந்த எல்ல நம்ம வர்க்கத்தை இதுக்கு தனி வர்க்கம் போன எல் வர்க்கம் இன்ட்டு அல்ஃபா டெல்டா டீட்டா முழுவதின் வர்க்கம் வரும். அப்போ எல் வர்க்கம் கேன்சல், எம் கேன்சல், 1/3 கேன்சல் இன்ட்டு ஒமேகா நோட், அதாவது புதிய ஒமேகா. ஆகவே புதிய ஒமேகா நோட் சமன் ஒமேகாவின் கீழ் 1 + அல்ஃபா டெல்டா டீட்டா முழுவதின் வர்க்கம் வரப்போகுது ஆன்சர். ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. செகண்ட் ஆன்சர். அடுத்தது 13வது கேள்வியை பார்ப்போம். 4 உலோக துண்டுகளின் விரிவு குணகங்கள் முறை α1, α2, α3, α4 ஆகும். இவை உருவில் காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை குறைக்கும் போது இச்சட்டம் எஸ் வடிவமாகிறது. இதற்கேற்ப விரிவு குணகங்கள் கொண்டிருக்க வேண்டியது. இப்போ எஸ் வடிவம்டா இப்படி வாரது. சரியா, இப்படி வாரதுண்டா இங்கே வந்துட்டு
இவர் ஆல்ஃபா 1 வரப்போகுது, இங்கே இருக்கிற ஆல்ஃபா 2, இங்கே ஆல்ஃபா 3, இங்கே ஆல்ஃபா இங்கே ஆல்ஃபா 3, இங்கே ஆல்ஃபா 4 வரப்போகுது. சரியா? ஆகவே ஆல்ஃபா 1 இவர் கூட விரிவடைகிறது. விரிவு குணகங்களை பொறுத்தவரையில் வெப்பநிலை கூடினா கூட விரிவடையும், வெப்பநிலை குறைஞ்சா குறைய விரிவு, அதாவது விரிவு குணகம் கூடினது குறைய விரிவடையும். சரியா? ஆகவே வெப்பநிலை குறையும் போது விரிவு குணகம் கூடினது குறைய விரிவடை, அதாவது அதிகமாக சுருக்கம் அடையும். வெப்பநிலை கூடினா ஆல்ஃபா கூடினது, ஆல்ஃபா எதுக்கு கூடியோ அது அதிகம் விரிவடையும். அதே போல் மாறி வெப்பநிலை குறையும் போது ஆல்ஃபா கூடினது அதிகம் சுருக்கம் அடையும். இப்போ சுருக்கம் அடைகிறதும் ஆல்ஃபா கூடினது தான், விரிவடைகிறதும் ஆல்ஃபா கூடினது தான். ஆகவே இங்கே எஸ் வளைவம்டா உள்ளுக்கிறது அதிகமாக சுருக்கம் அடையுது. ஆகவே விரிவடைவது மாதிரி சுருக்கம் அடையுது. ஆகவே ஆல்ஃபா 1 விட ஆல்ஃபா 2 அதிகம், அதாவது ஆல்ஃபா 1 விட ஆல்ஃபா 2 அதிகமாகிக்கும். அதே போல் ஆல்ஃபா 4 விட ஆல்ஃபா 3 அதிகமாகிக்கும். ஆல்ஃபா 3 விட ஆல்ஃபா 4. இங்கே வந்துட்டு எஸ் வடிவம்டா வெளியே தான் 3 வரப்போகுது, உள்ள 4 வரப்போகுது. ஆகவே ஆல்ஃபா 3 விட ஆல்ஃபா 4 அதிகமதிக்க போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டும் செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. சரியா? அடுத்தது 14வது பார்ப்போம். ஓர் 1000 cm³ கனவளவுடைய உலோக கொள்கலம் முற்றாக திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. வெப்பநிலையை 50 பாகை சீனால் அதிகரிக்கும் போது வெளியேறிய திரவத்தின் கனவளவு என்று கேட்டிருக்கு. சரி, இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கனவளவு 1000, அதாவது 1000 cm³ கனவளவுடைய கொள்கலத்தை வெப்பநிலை 50 பாகை சீனால் அதிகரிக்கும் போது வெளியேறிய திரவத்தின் கனவளவு. ஆகவே வெளியேறிய இங்கே வந்துட்டு திரவத்தில் தோற்ற விரிவு குணகத்தை தோற்ற விரிவை பற்றி கதைக்க. ஆகவே இங்கே வந்துட்டும் 14வது கேள்வி. இங்கே வந்துட்டும் டெல்டா வி சமன் V0 காமா ஏ, அதாவது தோற்ற விரிவு இன்ட்டு டெல்டா டீட்டா. ஆகவே தோற்ற விரிவை காண்றதுக்கு நமக்கு இங்கே நீள விரிவு குணகங்கள் தந்திருக்கு. ஆகவே காமா ஏ வந்துட்டு என்னத்துக்கு சமன்டா காமா ஆர் மைனஸ் காமா கண்டெய்னர் ரியல் மைனஸ், அதாவது உண்மை விரிவு குணகம் மைனஸ் பாத்திரத்தின் விரிவு குணகத்தை கழித்து டெல்டா டீட்டா கண்டம்டா. சரி, ஆகவே 1000 இங்கே நீள விரிவு குணகங்கள் தந்திக்கு, நமக்கு கனவள விரிவு குணகம் வேணும். ஆகவே 3 பேருக்கணும். ஆகவே 1.56 தர 3, 1.56 தர 3, 4.68 மைனஸ் 3.6 இன்ட்டு 10⁴ தர 50 பாகை செலவு எடுத்துறாங்க. 50 பாகை. இப்போ வந்துட்டு 4.68 மைனஸ் 3.6 சமன் 1.08. 1000 தர 1.08 தர 10⁴ தர 50 பாகை. ஆகவே பெருக்கினா இங்கே சுருக்கினோம்னா 5.4 cm³ வரப்போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு தேர்ட் ஆன்சர் வரும். சுருக்கி பாருங்கள். அடுத்தது, ஒரு வட்டத்தட்டின் மையத்தில் உருவில் காட்டியவாறு துளை ஒன்று உள்ளது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது துளையின் விட்டத்துக்கு என்ன நடக்கும்னா நமக்கு தெளிவாக தெரியும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆரை திசையில் விரிவு அதிகரிச்சுட்டு போகும். ஆகவே ஆரை திசையில் அதிகரிக்கிறதால ஆரை அதிகரிக்கும். ஆகவே துளையிட விட்டம் அதிகரிக்கும். ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டும் செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. அடுத்து வந்துட்டு 16வது கேள்வியை பார்ப்போம். ஓர் உயரமான ஒடுங்கிய பாத்திரத்தினுள் அறை வெப்பநிலையை நீரை கொண்டுள்ளது. T1 T2 எனும் வெப்பமானிகளின் வாசிப்பு நேரம் T உடன் மாறுவதை முறையே AB வகை குறிப்பேன். அவற்றின் மாறலை சரியாக வகை குறிப்பது என்னென்று கேட்டிருக்கு. சரியா? இங்கே வந்துட்டும் இப்போ பனிக்கட்டி உரைகளை வேண்டாம் என்ன செய்ய போகுதும் வெப்பநிலை வந்துட்டும் இப்போ அறை வெப்பநிலை நீரை கொண்டது வெப்பமானியின் வாசிப்பு மாறுவதை வகை குறிப்பேன். உயரமான ஒடுங்கிய பாத்திரத்தில் அறை வெப்பநிலை நீரை கொண்டுள்ளது. T1 T2 என்னும் வெப்பமானிகளின் வாசிப்பு நேரம் T உடன் மாறுவதை முறையே A, B வகை குறிப்பேன். அவற்றின் மாறலை காட்டுவதென்றா இப்போ ஏற்கனவே எல்லா வரைப்பிலையும் வெப்பநிலை ஒரு உயர்ந்த வெப்பநிலையிலான இருக்கு. சரியா? ஆகவே இங்கே பனிக்கட்டி உரைகளவை அனுப்புகிறோம். பனிக்கட்டி உரைகளவைண்டா வெப்பநிலை குறைந்தது. ஆகவே அடர்த்தி என்ன செய்ய போகுது? குறைய போகுது. வெப்பநிலை குறைஞ்சதுன்னா வெப்பநிலை குறைய
அடர்த்தி வந்துட்டு அதிகரிக்க போகுது. ஆகவே இங்கே வந்துட்டும் இப்போ முதல்ல என்ன நடக்க போகுது, நடுவில் இருக்கிற மூலக்கூறுகளில் வெப்பநிலை குறைய அடர்த்தி அதிகரிக்க போகுது. சரியா, நடுவில் உள்ள மூலக்கூறுகளில் வெப்பநிலை குறைய அடர்த்தி அதிகரிக்கும். இதனால் மூலக்கூறு என்ன செய்யும், கீழ் நோக்கி அங்கே தொடங்கும். சரியா, கீழ் நோக்கி சென்று இது எதுவரை நடக்கும்னா 4 பகை சி அடையும் வரைக்கும் கீழ் நோக்கி செல்லும். சரியா, அது வரைக்கும் மேலுக்கு இருக்கிற நீர் வெப்பநிலை மாறாமல் டீயில் அணிக்கு, அதாவது குறித்த வெப்பநிலையெல்லாம் மாறாமல் இருக்கும். சரியா, கீழிக்கிற வெப்பநிலை தான் 4 பகை சி வரைக்கும் குறைவடைஞ்சி போகும். சரியா, 4 பகை சி வரைக்கும் குறைவடைஞ்சி இப்போ அது போகிறோம் 4 பகை சிக்கு போகிறோம் என்ன செய்யும்டா, அது போகிறோம் அடர்த்தி குறைவடை, அது போகிறோம் அடர்த்தி குறைவடைது. அடர்த்தி குறைந்த மூலக்கூறு என்ன செய்யும், மேல் நோக்கி போகும். ஏன்னா கீழிக்கிற மூலக்கூறு எல்லாம் 4 பகை சி அடைஞ்சிட்டு மேல் நோக்கி போகும். இதன் காரணமாக அது போகிறோம் கீழிக்கிற தொடர்ச்சியாக மாறாமல் இருக்கும். மேலிக்கிற அதாவது ஏ வந்துட்டும் திடீர்னு, அதாவது ஃபெஸ்ட்டுக்கு மேலுக்கிறது மாற மாட்டா, கீழுக்கு அடர்த்தி அதிகரிக்கிறதால கீழே போகும். மூலக்கூறு கீழே போய் குறைஞ்சிட்டு போய் ஒரு குறித்த 4 பகை சிக்கு போகிறோம் அடர்த்தி அதிகரிக்க மாட்டான். ஏன்னா பனிக்கட்டியை பொறுத்த வரைக்கும் 4 பகை சிக்கு போகிறோம் அடர்த்தி குறைவடையும். ஆகவே அடர்த்தி குறைவடைகிறதால திரும்ப மேலுக்கு போகும். ஆகவே ஏ மாறாமல், அதே புறவும் ஏ மாறாமல் இருக்கும். அதே புறவும் ஏ மாறும் பி மாறாமல், 4 பகை சிக்கு போகிறோம் ஏ மாறும் பி மாற மாட்டோம். ஆகவே ஒரு குறித்த வெப்பநிலை போகிறோம் பி மாறிட்டு போய் ஏ பி மாறாமல் இருக்க ஏ மாறிட்டு போய் ஏ பூச்சிய வெப்பநிலை அடையும். பி தொடர்ச்சியாக நீண்ட நேரத்துக்கு போகிறவு தான் பூச்சியத்தை அடையும். ஆகவே தொடர்ச்சியாக பி 4 பகை சியில் நீ எத்தனிக்கும். ஆகவே ஏதான் ஆரம்பத்தில் குறைவு வரைக்கும், அது பிறகு ஆரம்பத்தில் மாறாமல் இருந்து பிறகு குறைவடையும். ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டும் 16க்கு ஃபஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. அதோட நீள விரிகை திறன் ஆல்ஃபா 1 உடைய மீட்டர் சட்டம் 30 பகை சியில் அளவு கூட்டப்பட்டது. இம்மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி 30 பகை சியில் உள்ள மரத்தாலான தாங்கி ஒன்றின் நீளம் எல் அளக்கப்பட்டது. மரத்தின் நீள விரிவு குணகம் ஆல்ஃபா 2 ஆயின் 40 பகை சியில் மீட்டர் சட்டத்தினால் அளக்கப்படும் போது தாங்கியின் நீளம் என்னது கேட்டு. நமக்கு தெரியும் உண்மை நீளம் சமன் தோற்ற நீளம் 1 + ஆல்ஃபா டெல்டா டீட்டா. சரியா, இது நமக்கு தெரியும். இங்கே வந்துட்டும் நமக்கு இந்த உண்மை நீளம்ங்கிறது என்னென்னா 40 பகை சியில் இப்போ ஃபஸ்ட்டு கலக்கக்கலை எல், ஆனால் 40 பகை சியில் மரமும் விரியும், அதே போல் நீளம் அதாவது அந்த அடுத்தடி ரூலரும் அதாவது மீட்டர் சட்டமும் விரிவடைய போகுது. ஏன்னா ரெண்டுக்கும் நீள விரிகை திறன் தான் தீ. ஆகவே நம்ம இது உண்மை நீளம் எடுக்கணும்னா எல் × 1 + ஆல்ஃபா 2 அதாவது மரம் விரிவடைஞ்சு என்ன நீளத்தில் இருக்கோ அதைத்தான் நம்ம உண்மை நீளம் எடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் எல் இருந்திருக்கும். இப்போ எல் × 1 + ஆல்ஃபா டெல்டா டீட்டா, அதாவது டெல்டா டீட்டா என்ன 30லேருந்து 40க்கு அதிகரிக்குதுன்றா 10 வரப்போகுது. இப்போ தோற்ற நீளம் நமக்கு தேவை 1 + ஆல்ஃபா, இங்கே வந்துட்டு ஆல்ஃபா 2, அதே போல் இங்கே ஆல்ஃபா 1 10 வரப்போகுது. ஆகவே தோற்ற நீளம் வந்துட்டு எல் × 1 + 10 ஆல்ஃபா 2/1 + ஆல்ஃபா, அதாவது 10 ஆல்ஃபா 1 என்று வரப்போகுது. ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட் ஆன்சர் வைக்க போகுது. அடுத்து 18ஆம் கேள்வியை பார்ப்போம். ஒரே உலோகத்தினால் ஆக்கப்பட்ட XYZ, ஒரே உலோகத்தினால் ஆக்கப்பட்ட XYZ முறையே ஒரு பக்க நீளம் A உடைய சதுரத்தட்டும் விட்டம் A உடைய வளையமும் A நீளமுடைய கோலும் ஆகும். இவற்றின் வெப்பநிலைகள் ஒரே அளவு பாகையினால் அதிகரிக்கப்படும் போது ஏயில் ஏற்படும் மாற்றங்கள் முறையே ΔX, ΔY, ΔZ ஆகும். இவற்றுக்கு இடையிலான சரியான தொடர்பு. இங்கே வட்டமோ சதுரமோ கோலோ என்னையோ, ஆனால் நீள விரிவு மாறாமைக்கும். ஆகவே அதே போல் ஒரே வெப்பநிலையில் அதிகரிக்க கனவளவு விரிகை திறனும் மாறாது. சரியா, ஆகவே இங்கே கனவளவு விரிகை திறன் மாறாது. மூன்றுக்கும் ஒரே நீளம் ஆரம்ப நீளம் A. ஆகவே இங்கே கனவளவு விரிகை திறனும் மாறாது, மூன்றுக்கும் ஒரே நீளம், அதே போல் ஒரே வெப்பநிலையில் அதிகரிக்கப்படுதுண்டா ஒரே பாகை அளவுகள் அதிகரிக்கப்படுதுண்டா 3 டெல்டா டி, அதாவது நீள மாற்றம் சமனத்தை நீக்க போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சர் ஆகிக்கும். அதேபோல் நீர்த்தடாகம் ஒன்றின் மேற்பரப்பு உதைந்திருந்தது. நீர்த்தடாகத்தின் அடியின் வெப்பநிலை என்ன இருக்குன்னு கேட்டால், நீர்த்தடாகத்தை பொறுத்தவரையில் மேல் ஐஸ் கட்டி இருக்கின்றா, பனிக்கட்டி மேலுக்கு இருக்கின்றா, இங்கே -θ, அதாவது மைனஸ் பாகையிலான் வெப்பநிலைக்கும். கீழுக்கு நீர் இருக்க போது இந்த கீழ் நீரில் தொடு மேற்பரப்பு தானே, இது 0 பாகை சி இருக்க போகுது. தொடு மேற்பரப்பு கீழுக்கு இருக்கிற நீர் 0 பாகை சியிலிருந்து அதை விட கூட இருக்க போகுது. ஆகவே 4 பாகை சி இருக்க போகுது. சரியா, இங்கே வந்துட்டு அடியினது வெப்பநிலை, நீர்த்தடாகத்தின் அடியின வெப்பநிலை 4 பாகை சியாக இருக்க போகுது.
அதேபோல் -5 பாகைசி உள்ள பனிக்கட்டியில் உள்ள நீராக மாறும்போது, அதாவது பனிக்கட்டி -5 பாகைசியிலேருந்து 5 பாகைசிக்கு மாறக்கல வெப்பநிலை டீட்டாவுடன் அடர்த்தி மாற்றம், இப்போ கனவளவு மாற்றத்துக்கு எதிர்மாற வரப்போகுது அடர்த்தி மாற்றம் எப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்க எப்போதும் அடர்த்தி குறைவடைந்து போகும். ஆனால் நீருக்கு மட்டும் 0 பாகைசியிலிருந்து 4 பாகைசியிலிருந்து எதிர்மாறு விளைவை காட்டும். ஆகவே அடர்த்தி குறைவடைஞ்சி போய் திரும்ப 0 பாகைசிலிருந்து 4 பாகைசி வரைக்கும் அதிகரித்து அது பிறகு 4 பாகைசிக்கு பிறகு வளமையை போல் பழையபடி குறைவடைந்து செல்லும். ஆகவே இங்கே ஆன்சர் வந்துட்டு 20க்கு செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. 21வது கேள்வியை பார்ப்போம். உலோக குற்றி ஒன்று வெப்பநிலை 30 பாகைசியில் உள்ள நீரில் முற்றாக அமிழ்ந்திருக்கும் போது அதன் தோற்ற நிறை W1 வெப்பநிலை 50 பாகைசியில் முற்றாக அமிழ்ந்திருக்கும் போது அதன் தோற்ற நிறை குறைவு W2 ஆகும். உலோகத்தின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்ஃபாவும் நீரின் உண்மை விரிகைத்திறன் காமாவும் ஆகும். W1 W2 விகிதம் இங்கே எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு டீண்டு எடுத்தோம்னா தோற்ற நிறைய ஆரம்ப தோற்ற நிறை டீண்டா WG இன்ட்டு U வந்துட்டும் U சமன் V ρg இருக்க போகுது. இப்போ ரெண்டாவது கட்டம் என்னென்னா நமக்கு 30 பாகைசி அரைக்கும் போது, ஆகவே 30 பாகைசியில் T1 என்று எடுத்தால் U1 அதே போல் mg மாறாது. அதே போல் 50 பாகைசியில் T2 U2 mg வரப்போகுது. சரியா? இப்போ வெப்பநிலை அதிகரிக்க இந்த V ρgயில் ரோவும் வியும் மாறப்போகிறா. சரியா? ஆகவே நமக்கு ஆரம்பத்தில் T + U சமன் mg அரிக்க போகுது. அதாவது T + V ρg சமன் mg அரிக்க போகுது. ஆகவே mg சமன் T + V ρg அரிக்க போகுது. இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் V இன்ட்டு ரோ 30 பாகை G + W1 சமன் mg. இந்த V ρg தான் U1. சரி, அதே போல் V இன்ட்டு ரோ 50 G + W2 சமன் mg அரிக்க போகுது. சரியா? இப்போ இதுக்கு நம்ம பிரதிட்டோம்னா விக்கு பதிலாக V நோட் ஆரம்பத்தில் V நோட்டுன்னு எடுக்கணும். V இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே வந்துட்டும் என்ன விரிகைத்திறன் அல்ஃபா, ஏகபரிமாண விரிகைத்திறன் தான் அல்ஃபா. ஆகவே கனவள விரிகைத்திறன் 3 அல்ஃபா. எத்தனை பாகைசி? 30 பாகைசி. அப்போ 30 பாகைசிக்கு 3 அல்ஃபா. ஆகவே 90 அல்ஃபா. சரியா? 90 அல்ஃபா இன்ட்டு ரோ வந்துட்டும் இல்லை ரோ நோட்டுக்கு 1 ப்ளஸ் 30 காமான்னு வரப்போகுது. சரியா? இன்ட்டு G ப்ளஸ் W1 W1 இல்லைங்க தோற்ற நிறை T1 அதே போல் T2. சரியா? ப்ளஸ் T1 சமன் mgன்னு வரப்போகுது. இது 30 பாகைசிக்கு. அதே போல் 50 பாகைசிக்கு எடுத்தால் V இன்ட்டு 1 ப்ளஸ் 150 அல்ஃபா தர ரோவிங்க்கு 1 ப்ளஸ் 50 காமான்னு வரப்போகுது. சரியா? இன்ட்டு G ப்ளஸ் T2 சமன் mgன்னு வரப்போகுது. சரியா? இது ஒரு சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. இப்போ நமக்கு நிறை குறைவு தான் தேவை. அதாவது நிறை எவ்வளோ குறைஞ்சிருக்கிறது தேவை. நம்ம என்னத்தை கண்டிருக்கோம்னா T1ஐயும் T2ஐயும் கண்டிருக்கோம். சரியா? இப்போ T1 T2 சரியா நமக்கு. ஆகவே நமக்கு T1 என்ன வரப்போகுதுண்டா T1 சமன் V ρg இன்ட்டு 1 ப்ளஸ் 90 அல்ஃபாவின் கீழ் 1 ப்ளஸ் 30 காமா மைனஸ் mg. இது T1. அதே போல் T2 சமன் V ρg 1 ப்ளஸ் 150 அல்ஃபா கீழ் 1 ப்ளஸ் 50 காமா மைனஸ் mg. இது T2. சரியா? இது ரெண்டும் தோற்ற நிறைகள். இப்போ தோற்ற நிறை குறைவு காணப்படும்டா தோற்ற நிறை குறைவு W1 என்னத்துக்கு சமன் ஆகிக்க போகுதுன்னா T மைனஸ் T1 ஆகிக்க போகுது. W2 என்ன அறிக்க போகுது? T மைனஸ் T2 அறிக்க போகுது. ஆகவே W1 சமன் T மைனஸ் T1 என்ன V ρg இன்ட்டு 1 ப்ளஸ் 90 அல்ஃபாவின் கீழ் 1 ப்ளஸ் 30 காமா மைனஸ் mg. இங்கே டீக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்?
டிக்கு பதிலாக எம்ஜி மைனஸ் வீரோஜி சரியா. அப்போ டிக்கு பதிலாக எம்ஜி மைனஸ் வீரோஜி இது போட்டோம்னா வீரோஜி கேன்சல் மைனஸும் ப்ளஸ்ஸும் அதுபோல் எம்ஜி கேன்சலாக போதும் சரியா. அதே போல் W2க்கும் வரப்போதும் எம்ஜி இந்த வீரோஜிலாம் கேன்சல் பண்ணி நான் டிரெக்டாக எழுதுகிறேன். 1 + 150 அல்ஃபாவின் கீழ் 1 + 50 காமா இது வரப்போகுது என்ன W2. அப்போ இதன் கீழ் W1 கீழ் W2 என்னென்று பார்த்தோம்னா நமக்கு W1 கீழ் W2 தான் கேட்டிருக்கு. ஆகவே 1 + 90 அல்ஃபா கீழ் 1 + 30 காமா சரியா. கீழ் இந்த நிகர்மாறு வரப்போகுது 1 + 50 காமா 50 காமா கீழ் 1 + 150 அல்ஃபா இது வரப்போகுது. ஸோ 1 + 150 அல்ஃபா. ஆகவே இதை சுருக்கினோம்டா 1 + 90 150 90 போனால் 60 காமா 60 அல்ஃபா. அதே போல் 30 50 காமா போண்டுச்சுண்டா 20 காமான்னு வரப்போகுது. ஆகவே 1 + 20 காமாவின் கீழ் 1 + 60 அல்ஃபான்னு வரப்போகுது ஆன்சர். ஆகவே ஆன்சர் வந்துட்டும் ஃபஸ்ட் ஆன்சர் வரப்போகுது சரியா. அடுத்தது வந்துட்டு 22வது கேள்வியை பார்த்தோம்னா ஏபிசி என்னும் 3 கோள்கள் சம்பந்தமாக அட்டவணையில் தரப்பட்டுள்ள தரவுகளை அவதானிக்க. இக்கோள்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானது எது என்று கேட்டிருக்கு. இப்போ 3க்கும் நிலந்தந்திக்கு இப்போ என்னத்தை பற்றி கேட்காண்டா திரவியத்தில் என்ன திரவியம் ஒரே திரவியம். அப்போ ஒரே திரவியம் அமைக்க என்ன செய்யணும் ஏகபரிமாண விரிகை திறன்கள் சமநிலை ஒரே திரவியமா இல்லை வித்தியாசமான திரவியமான வழங்க போகுது. ஆகவே நம்ம 3க்கும் ஏகபரிமாண விரிகை திறன்கள் பார்க்கணும் சரியா. அப்போ முதலாவது நம்ம ஏபிசி என்று எடுப்போம். டெல்டா ஏக்கு வந்து எடுத்தோம்னா ஏக்கு டெல்டா நியூலதிக டெல்டா எல் இன்ட்டு L1 அதாவது ஆரம்ப நிலம் L0 இன்ட்டு அல்ஃபா டெல்டா டீட்டா இதான் சமன்பாடு. ஆகவே ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு பார்த்தோம்னா டெல்டா எல் சமன் 2L ஆரம்ப நிலம் இன்ட்டு அல்ஃபா வந்துட்டு அல்ஃபா தான் நம்ம காணப்புறம் அல்ஃபா ஏ டெல்டா டி வந்துட்டும் அதாவது டெல்டா டி. ஆகவே இங்கே வந்துட்டும் அல்ஃபா ஏ சமன் டெல்டா எல்லின் கீழ் 2L டெல்டா டின்னு வருது. அதே போல் பிக்கு பார்த்தோம்னா டெல்டா எல் சமன் அதாவது பிக்கு 3 டெல்டா எல் சமன் 3L அல்ஃபா வந்துட்டு தர அல்ஃபா பி தர 2 டெல்டா டி. ஆகவே இங்கே அல்ஃபா பி வந்துட்டும் இந்த 3 கேன்சல் டெல்டா எல்லிங்கு 2L டெல்டா டீட்டா வருது. ஆகவே ஏக்கும் பிக்கும் ஒரே அல்ஃபா வருது. அதே போல் சிக்கு பார்த்தோம்னா 3 டெல்டா எல் சமன் 4L இன்ட்டு 2 டெல்டா டி இன்ட்டு அங்கே அல்ஃபா சி. ஆகவே அல்ஃபா சி சமன் 6. அப்போ 3 டெல்டா எல்லின் கீழ் 4 8 டெல்டா டி எல் என்று வரப்போகுது. ஆகவே சி வித்தியாசமான திரவத்தினால் ஆனது. ஆகவே இங்கே ஏயும் பியும் ஒரே திரவத்தினால் ஆனது ஃபஸ்ட் ஆன்சர் சரி. அதேபோல் 23வது கேள்வியை பார்ப்போம். 10 பாகை சி அடர்த்தி போத்தலில் இரசம் உள்ளது. அடர்த்தி போத்தல் இரசம் உள்ளது. எல்லா வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் போத்தல் இரசம் கொண்டிராத பகுதியின் கனவளவு மாறாது. இரசம் கொண்டிராத கனவளவு மாறாது உள்ளது. இரசத்தின் விரிகைத்திறன் காமாவும் கண்ணாடியின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்ஃபாவும் ஆயின் 10 பாகை சியில் அடர்த்தி போத்தலின் கனவளவும் கீழ் இரசத்தின் கனவளவு விகிதம் என்னென்று கேட்டிருக்கு சரியா. ஆகவே இங்கே டெல்டா வி சமன் V0 இன்ட்டு அல்ஃபா அதாவது காமா இன்ட்டு டெல்டா டீட்டான்னு வரப்போகுது. இங்கே போத்தல் எல்லா வெப்பநிலை மாறாமைக்கின்ற 2 டெல்டா வியும் சமன் அடிக்க போகுது. சமன் டெல்டா வி 2 எடுத்தோம்னா இப்போ போத்தலுக்கு பார்த்தோம்னா நான் V0 அதாவது கனவளவு
அடுத்து எல்லா ஒப்பனை வித்தியாசம் போத்தல் இரசம் கொண்டிராத பகுதியின் கனவளவு மாறாது உள்ளது. இரசத்தின் விரிகைத்திறன் காமாவும் கண்ணாடியின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்ஃபாமா. அப்போ டெல்டா V0 இங்கே V0 இன்டூ அல்ஃபா. இங்கே நான் போத்தலுக்கு வந்துட்டு இரசத்துக்கு M எடுக்கேன் M2 டெல்டா டீட்டா. அதே போல் இங்கே வந்துட்டு 3 இரசத்துக்கு தானே கண்ணாடியின் விரிகைத்திறன் தான் அல்ஃபா. இங்கே காமா. அதே போல் இங்கே வந்துட்டு 3 அல்ஃபா இன்டூ டெல்டா டீட்டா. கேன்சல். இப்போ நம்ம V0 போத்தலின் கனவளவு இங்கே போத்தலின் கனவளவு V1 எடுக்கேன், வேறு V2 எடுக்கேன். சரியா? இங்கே வந்துட்டு போத்தலின் கனவளவு அடர்த்தி போத்தலின் கனவளவு. சரியா? இது அடர்த்தி போத்தலின் கனவளவு, அதாவது கண்ணாடி போத்தலின் கனவளவு. கண்ணாடியில் விரிகைத்திறன் காமா இல்லையே, கண்ணாடி விரிகைத்திறன் அல்ஃபா. அப்போ இங்கே தான் 3 அல்ஃபா. அதே போல் இங்கே வந்துட்டு V2க்கு 3 இல்லை காமா. ஆகவே V1 இங்கு V2 சமன் காமாவிற்கு 3 அல்ஃபான் வரப்போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட் ஆன்சர் வரப்போகுது 23வது கேள்விக்கு. சரியா? அதே போல் 24வது கேள்வியை பார்த்தா 2000 லிட்டர் பெட்ரோல் நிரம்பிய பவுசர் ஒன்று காலை வேளையில் சூழல் வெப்பநிலை 25 பகைசியாக உள்ள போது கொழும்பில் இருந்து புறப்பட்டு அன்று பிற்பகல் அனுராதபுரத்தை அடைந்தது. அப்போது சூழல் வெப்பநிலை 30 பகைசி எனின் பவுசரின் மேலதிகமாக உள்ள எண்ணெயின் அளவு, அதாவது தோற்ற விரிவு கோணத்தை பற்றி கேட்டீங்க. ஆகவே டெல்டா V சமன் V0 இன்ட்டு காமா A இன்ட்டு டெல்டா டீட்டா. ஆகவே V0 என்ன ஆரம்பம் 20,000 லிட்டர் இன்ட்டு காமா என்ன தோற்ற கனவுல விரிகை 1/2 1/2 இன்ட்டு டெல்டா டீட்டா என்ன 25 பகைசி 30 பகைசின்னா 10. ஆகவே சுருக்கினா 10/3 கொஞ்சம் 3 சைபரை வட்டினா 20 தர 1/2 10 வந்துட்டு 12 வரப்போகுது. ஆகவே 20 தர 12 240 லிட்டர் மேலதிகமாக காணப்பட போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டு தேர்ட் ஆன்சர் வரப்போகுது 24. அதே போல் 25வது கேள்வியை பார்ப்போம். ஒரு உலோகச் சட்டம் 0 பகைசியிலிருந்து 100 பகைசி வரைக்கும் வெப்பமாக்கப்படும் போது அதன் நீளம் 0.05 வீதத்தினால் அதிகரிக்கின்றது. உலோகத்தின் ஏகபரிமாண விரிகைத்திறன். இது ஒரு இலகுவான கேள்வி. ஆகவே இங்கே வந்துட்டு 0 100 போக்கள் 0.05 வீதத்தினால் அதிகரிக்கப்படுது. நீளம்டா ஏகபரிமாண விரிகைத்திறன் என்று கேட்டி. ஆகவே அல்ஃபா இன்ட்டு டெல்டா டீட்டா தர 100 வீதம் சமன் 0.05 வீதம். ஆகவே அல்ஃபா சமன் 0.05 டெல்டா டீட்டா 100 தர 100 பகைசிக்கு 100 இன்ட்டு 100 வீதத்துக்கு 100. ஆகவே 0.05 தர 10/4 அல்ஃபா வரப்போகுது. ஆகவே அல்ஃபா சமன் 5 தர 10/6 2 சைபராங்களை தானம் எடுத்தால் 5 தர 10/6 பாகைசி -1 வரப்போகுது. ஆகவே ஆன்சர் வந்துட்டும் 4th ஆன்சர் வரப்போகுது.